ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்கே வர வேண்டும் என்றால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். படிக்க வர வேண்டிய மாணவர்கள் பட்டா கத்தியோடு வருகிறார்கள். கத்தி கத்தி படிக்க வேண்டிய மாணவர்கள் கத்தியோடு வருகிறார்கள். நல்ல பாதையில் போக வேண்டிய மாணவர்கள் போதையில் வருகிறார்கள். இதே மாவட்டத்தில் இருந்து வைகோ அவர்கள் போதையை ஒழிக்க அவர் பாத யாத்திரை செல்கிறாராம். ஆனால் போதையை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது பழைய ஓய்வூதிய திட்டமா, புதிய ஓய்வூதிய திட்டமா, இல்லை என்றால் பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, இல்லை என்றால் புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா என்று யாருக்கும் தெரியாது. அதனால் இன்று சொல்கிறேன், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், படிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் தமிழகத்தில் கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். ஸ்டாலின் கேட்கிறார், எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது என்கிறார். ஸ்டாலின் அவர்களே, சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். இதற்கு முன்னால் கே ஷாதான் உங்களை வீட்டிற்கு அனுப்பினார். அதே போல இந்த அமித்ஷா திமுகவை வீட்டிற்கு அனுப்புவார் என்று சொல்லி இரட்டை இலையோடு தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.